Hi guys, இந்த வீடியோவில் I tagனா என்னன்றதும் EM tagனா என்னன்றதும் பார்க்கலாம் வாங்க. I tagனா italic textன்னு சொல்லுவாங்க ஓகேவா. EM tagனா emphasized textன்னு சொல்லுவாங்க ஓகேவா. I tagகும் EM tagகும் சேமாக தான் டிஸ்பிளே ஆகும், ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் EM tagன்றது இதோட லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே சாய்வலாக இருக்கும் ஓகேவா. ஆனால் EM tagன்றது உங்களோட ரீடர் இருக்குல்ல, உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, ஸ்க்ரீன் ரீடர்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக படிக்கும். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கும்போது யாராவது படிக்கும்போது அந்த EM டேக்கில் இருக்கிறது மட்டும் உச்சரிப்பு மட்டும் அது அழுத்தி சொல்லும் ஓகேவா. அதனால் அந்த EM டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் P டேக் கொடுத்துட்டு திஸ் இஸ்ன்னு கொடுத்துட்டு I டேக்கில் கொடுக்குறேன் ஓகேவா. I டேக்னா இட்டாலிக் டேக் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, இட்டாலிக் டெக்ஸ்ட் ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் இந்த இடத்துல இட்டாலிக் பதிலாக EM டேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் ஓகேவா. நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் ஓகேவா. ஓகே, இப்போ ரெண்டுமே பார்க்குறது சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. பார்த்தீங்களா, ரெண்டுமே சேமாக பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் டிஃப்ரெண்ட் என்னதுன்னா இது எழுத்து மட்டும்தான் சாய்விலாக காட்டும். எம்பசைஸ்டு டெக்ஸ்ட்ன்றது இந்த ஸ்க்ரீன் ரீடர் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக படிக்கும்போது இந்த எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் மட்டும் அழுத்தி உச்சரிக்கும் ஓகேவா. அதனால தான் எம்பசைஸ்டு டெக்ஸ்ட்னு EM டேக்கில் நம்ம கொடுக்குறோம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.